ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2026. இந்த கடக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக கடகம் அப்படிங்கையில் குரு பகவான் உச்சமாகிற ஒரு வீடு. இப்ப குரு பகவான் இதுவரையும் 12வது இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருந்தாரு. அவரு ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி இப்ப கடக ராசிக்கு வந்து உச்சம் பெறுறாரு. இந்த நிலையில அக்டோபர் 31 வரை சுமாரா ஒரு 5 மாசம், கரெக்டா அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் கடக ராசியில தான் குரு பகவான் இருக்க போறாரு. அது உங்க ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறாரு. இந்த நிலையில கடகராசிக்கு இப்ப இந்த குரு பயிற்சியில பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவா கடகராசிக்கு வந்து குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர். 6ஆம் இடங்கிறது தனுசு ராசி, 9ஆம் இடங்கிறது மீன ராசி. இந்த 2 இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் தான் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா ராசியில வந்து உச்சம் பெற்று இருக்காரு. பலன்கள்லாம் எப்படி கொடுப்பாருன்னா, பொதுவா குரு பகவான் வந்து இப்ப ராசியில உச்சம் பெற்று இருக்காருன்னா, அவருடைய பார்வை பலன் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த பார்வை பலன் பார்த்தீங்கன்னா, குருக்கு வந்து 5, 7, 9ன்னு பார்வை இருக்கு. இதுல 5ஆம் பார்வை கடக ராசிக்கு 5ஆம் பார்வை வந்து கரெக்டா விருச்சிக ராசிக்கு வரும். அது ராசிக்கு 5ஆம் இடம். அதேபோல 7ஆம் இடத்துக்கு கடக ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசிக்கு வந்து குருவோட பார்வை வரும். இது போல கடக ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசிக்கும் இந்த குரு பகவானோட பார்வை வரும். இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் லக்னத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 6ஆம் இடத்து அதிபதி அவர் குருவா இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி ராசியில இருக்கும்போது அந்த 6ஆம் இடம் காரகத்துவத்தை வந்து கொஞ்சம் எதிர்கொள்ற மாதிரி தான் இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கையிலே வந்து ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப கடக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால இந்த கடன், வம்பு, வழக்கு இதே போல சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் கடக ராசிக்கு. இவர் 6ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால. ஆனா இன்னொரு இடத்து அதிபதின்னு பாருங்களேன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தான அதிபதி. அவரு வந்து லக்னத்துல உங்க ராசியில இருக்கும்போது நிறைய பாக்கியங்கள், உயர்ந்த பதவிகள், உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு, நீங்க வாழ்க்கையில பெரிய பதவிக்கு போறது, வேலை பார்க்குறவங்க ப்ரமோஷன் ஆகுறது, வியாபாரம், தொழில் பண்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வர்றது, வருமானம் அதிகரிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நல்லதா நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இப்படிலாம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்ல. அதுவும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா வெளிநாடு போற மாரி இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடம் அப்படிங்கையில வந்து உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு, அதே போல உங்க வழிபாடுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து கடகராசிக்கு வந்து அந்த 6, 9 கூடிய குரு பகவான் வந்து உங்க ராசியில உச்சம் பெற்று இருக்கிறதுனால நடக்கப் போற பல விஷயங்கள். அதேபோல சில பேருக்கு கடன் வந்து ரொம்ப நாளா பெரிய கடன் கிடைச்சா நான் நல்லா டெவலப் ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பெரிய அளவுல நீங்க எதிர்பார்க்கிற கடன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 6ஆம் அதிபர் வந்து குரு வந்து உச்சம் பெற்று கடக ராசியிலே இருக்காரு. அதனால நீங்க தொழில் தொடங்குறதுக்கோ, இல்ல வேற வியாபார விஷயங்களுக்கோ, உங்களுக்கு இல்ல மற்ற வீடு கட்டுறதுக்கோ, இந்த மாரி பெரிய கடன் வந்து தேவைப்பட்டிருக்கும். அது கிடைக்காம பெரிய தடையெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாம இருந்திருக்கும். அந்த அப்படிப்பட்ட நிலைகள் வந்து உங்களுக்கு இப்ப சாதகமா இருக்கும். அதேபோல உங்களுக்கு சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள்லாம் சின்ன சின்னதா வந்துகிட்டு இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதி உச்சங்கையில அத கொஞ்சம் குறைச்சு தான் செய்வாரு. அதேபோல சில பேருக்கு ம 6ஆம் இடத்து அதிபதிங்கள்ல மற்ற மதத்தோட மத சம்பந்தப்பட்டவங்க, மற்ற மொழி பேசுறவங்களால உங்களுக்கு உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. உங்க கூட இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அதனால பல நன்மைகள் நடக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கையில
வெளிநாடு தொழில் செய்றவங்களுக்கு, வெளிநாட்ல வேலைக்கு போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கும். இது வந்து உங்க 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ராசியில இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலைய உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நிலைய குடுத்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்துல அவருடைய பார்வை பலம் 5ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்வை வருது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு. அதேபோல பூர்வீகம்னு சொல்ற இடத்துக்கு, குலதெய்வம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு, குழந்தைங்கன்னு சொல்ற இடத்துக்கு, உங்களுடைய ஆசைகள சொல்லக்கூடிய இடத்துக்கு, உங்களுடைய அதிர்ஷ்டம்னு கூடிய இடத்துக்கு வந்து குருவோட பார்வை வருது. இதனால நெறைய பேர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறது, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அதிக ஈடுபாடு காட்டுறது, தெய்வீக விஷயங்கள் அதிகமா உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. இன்னும் பூ சில பேர் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஊருக்கு போயிட்டு வர்றது, பூர்வீகத்துல இருக்கிற சொத்துக்கள்னால பலன் அடைகிறது. அதேபோல இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அதேபோல பெரிய பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, கல்வியில உயர்வு வர்றது. இதெல்லாம் அந்த 5ஆம் இடத்த குரு பார்க்கையில, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாரி பலன்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். இது குரு பகவானோட பார்வையில 100% மிக அதிக அளவு வந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்ப இதுக்கடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானோட பார்வை இருக்கு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதுலே கலத்திரஸ்தானம். அத மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். அதனால அதையும் பேசிட்டு, அடுத்து சில விஷயங்களையும் இந்த பதிவுல சொல்றேன். இப்ப கலத்திரஸ்தானம் இப்ப கடக ராசியில பிறந்துட்டு திருமணத்துக்கு எதிர்கொள்ளு இப்ப திருமண வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆணுன்னா மனைவி, அதேபோல பெண்ணுக்கு கணவனு அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல இந்த 7ஆம் இடத்துல இப்ப குருவின் பார்வை இருக்கிறதுனால, திருமண முயற்சிகள் வெற்றி தர்றது மட்டும் இல்லாம, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் வந்து இருக்கும். சிலருக்கு மனதுக்கு பிடித்த கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சிலர் வந்து என்னன்னா, வேலைக்கு போற மனைவி வேணும். அதேபோல நெறைய சம்பாதிக்கக்கூடிய கணவன் அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க. அது நிச்சயம் கடகராசிக்கு நடக்கும். ஏன் அத அப்படி சொல்றேன்னா, கடகராசிக்கு 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். தொழில் ஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய இடம். அதனால இந்த வேலை, வருமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதேபோல 7ஆம் இடங்கிறது மக்கள் செல்வாக்கு சொல்லக்கூடியது. அதனால மக்கள் செல்வாக்கு அப்படின்னா, மத்தவங்க ஒத்துழைப்பு அதிகமா இருக்கும். இப்ப தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு வாடிக்கையாளர் வந்து ரொம்ப அதிகரிப்பாங்க. வாடிக்கையாளர் அதிகரிக்கையில வருமானம் அதிகரிக்க தானே செய்யும். அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா கடகத்துக்கு எடுத்துக்கலாம். அதேபோல கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அரசியல்ல இருக்கவங்களுக்கு 7ஆம் இடங்கிறது வந்து மக்கள் செல்வாக்கு. பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். கடக ராசியில இருக்கவங்களுக்கு. அதேபோல கடக ராசியில பொறந்து ஆ பெரிய பதவியில இருக்கவங்களுக்கு, தன்னுடைய கீழ வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆ ஏன்னா, கடக ராசிக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த 7ஆம் இடம் வந்து சாதகமான பல விஷயங்கள குடுத்துட்டே இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்த பார்க்கக்கூடிய குரு பகவானால கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல நண்பர்களால உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையினால மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கு வளர்ச்சி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ இந்த இது வந்து 7ஆம் இடத்த பார்க்கக்கூடிய குரு பகவானால கிடைக்கக்கூடிய நன்மைகள். இதுக்கு அடுத்து 9ஆம் இடத்த பார்க்குறாரு. ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையில 9ஆம் இடமான மீனத்த பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு யோகம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு நல்ல வழிபாட்டுக்கான பலன்கள் கிடைக்கிறது. அதேபோல பெரிய பொருளாதார வளர்ச்சி, வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், அதேபோல தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி. அதே 9ஆம் இடம் அப்படிங்கையிலே எப்பவுமே பயணங்கள பத்தி அதிகம் சொல்லக்கூடிய இடமா இருக்கும். அதனால சிலர் ஆன்மீக சுற்றுலா போறது, வெளிநாட்ல உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வர்றது,
இதெல்லாம் வந்து இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமா இந்த குரு பயிற்சியில வந்து நடக்கக்கூடிய பலன்களா இருக்கும். கடக ராசிக்காரங்க பொதுவாவே வந்து அந்த 9ஆம் இடம் அமையறது பார்த்தீங்கன்னா, குருவோட வீடா அமைஞ்சிருக்கும். சுக்கிரன் வந்து அங்க உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, மீன ராசி. அதனால அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய இத வந்து அது பாக்கியஸ்தானமா கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சு இருக்கிறதுனால, மிக அதிக அளவுக்கு நல்ல பலன்கள வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் இடத்த குரு பார்க்கிறது. அதனால நெறைய விஷயங்கள் நன்மையா நடக்கும். பெண்கள பொறுத்தவரையும் குழந்தை விஷயங்கள்ல, திருமண விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எ வாய்ப்பு கூட கிடைக்கும். ஏன்னா, நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சா அது பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும். அது திருமணத்துக்கும் காத்திருக்க பெண்களுக்கு திருமண வாழ்வு அமையும்போது, சிறப்பா அமையும்போது, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையா கூட இருக்கும். அதேபோல வெளிநாட்டு தொழில் பண்றவங்களுக்கு வெளிநாட்ல நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அதே சமயத்துல வெளிநாட்ல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அங்க ஒரு திடீர்னு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். வேலையில ஒரு உயர்வு இருக்கும். அதேபோல வெளிநாட்ல இருக்கிறவங்க தன் சொந்த ஊருக்கு வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இதெல்லாம் வந்து கடக ராசிக்கு குரு பகவான் ராசியில இருந்து 9ஆம் இடத்த பார்க்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து சுப பலன்களா தான் சொல்லியிருப்பேன். பொதுவா குருவோட தன்மை எப்படின்னா, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். மற்ற கிரகங்கள்ல இருக்கிற கூடுதல் குறைச்சல் இருக்காது. குரு ஒரு இடத்த பார்த்தாலே அந்த இடத்துக்கு நன்மை கிடைக்க ஆரம்பிச்சுரும். குரு இருக்கிற இடம் கெட்டு போகும்பாங்க. அப்படி இல்ல. குரு கெட்ட இடத்துல இருக்கவே மாட்டாரு. குரு ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அந்த இடம் புனிதமாயிரும். நல்லதாயிரும். அதனால குரு இருக்கிற இடமும் நல்லா தான் இருக்கும். பார்க்குற இடமும் நல்லா தான் இருக்கும். இப்ப எனக்கு திசாபுத்தி சரியில்ல. அதேபோல கிரகங்கள் என் ஜாதகத்துல சரியில்ல அப்படிங்கிறவங்களுக்கு திசா புத்திகள அனுசரிச்சு பலன் கொடுத்தாலும், குருவின் பார்வையால நன்மை அடையறத யாராலயும் தடுக்க முடியாது. அதேபோல கிரகங்களே சரியில்லன்னா கூட, இந்த குருவோட பார்வை படுற இடம்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். அ ஒரு சிலர் வந்து திடீர்னு நான் நல்லா இருக்கேன், இப்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்டின்னா, அப்ப அவருக்கு குரு சாதகமா இருக்காருன்னு தான் அர்த்தம். அதுபோல இப்ப நான் சொன்ன பலன்கள்லாம் வந்து நிச்சயமா கடக ராசிகளுக்கு நடக்க தான் போது. இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.